ஹாய் மக்களே, புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஜாப்பனீஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1975 ரிலீஸ் ஆன த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற படத்துடைய சீக்வல் இது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த கதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த படத்தோட வர கேரக்டர் வந்து அந்த படத்தில் பாதிக்கப்பட்டவங்க இந்த படத்தில் வந்து பழி வாங்குற மாதிரி கதை ஸ்டோரிகள் பின்னப்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இன்பிட்வீனில் படத்தில் அதை பற்றிய ஸ்டோரியும் சொல்கிறாங்க. பட் அவ்வளோ அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஸ்பீடு அப்படிங்கிற படத்துடைய தழுவலில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு தவறான புரிதலில் இருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலி அந்த படம் தான் அந்த 75லேயே வந்துருச்சு த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற படம். அதோட காப்பி தான் சில பேர் சொல்கிறாங்க ஸ்பீட் படம் அப்படின்னு. அதில் ட்ரெயின் இதில் பஸ் அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் ஸ்பீட் படம் பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த படம் வந்து அந்த படத்துக்கும் அந்த ஸ்பீட் படத்துக்கும் இதுக்கு அதில் பஸ்ஸு இதில் ட்ரெயின், மற்றபடி நிறைய விஷயங்கள் சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. படத்தோட ஒன்லைனர், அமோரிலேருந்து டோக்கியோவுக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் புறப்படுது. அந்த ட்ரெயின் வந்து அதிவேகமாக போகக்கூடிய ட்ரெயின். அப்படி போயிட்டே இருக்கப்போ அதில் பலதரப்பட்ட மக்கள் ஏறுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரே ஃபன் ஃபில்லிங்காக இந்த ட்ரெயின் புறப்படுது. புல்லட் ட்ரெயின் இப்படி கிளம்பி போயிட்டே இருக்கப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு blank கால் வருது. அந்த காலில் உள்ள ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி புல்லட் ட்ரெயினில் பாம் வச்சுருக்கேன், அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து 100 பில்லியன் yen காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. அது இல்லாமல் கூடவே இன்னொரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறாரு. என்னென்னா இந்த 100 பில்லியன்கிறது வந்து ஒவ்வொரு ஜப்பானிய மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான நிபந்தனையை வச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ பரபரப்பாக இப்படி அந்த கண்ட்ரோல் ரூம் இயங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ட்ரெயினில் அந்த ட்ரெயினோட கண்டக்டர் வந்து இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட இதை சொல்லிடணும், இந்த மாதிரி பாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாப் வர்றப்போ ஒவ்வொருத்தர் இறங்கணும் இல்லையா, பட் ட்ரெயின் நிற்காம தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் அந்த இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்டையும் சொல்லிடுறாரு. ஸோ ட்ரெயின் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்குள்ளே மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சு ஆடுறது இன்ட்ரெஸ்டிங்காக கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours அந்த படம் இருக்குது. ஸோ இப்படி கண்ட்ரோல் ரூம் இப்படி ஒரு பரபரப்பான ஃபோன் கால்ஸ்க்கு அப்புறமா எப்படி இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கிற ட்ரெயின் 100 கிலோமீட்டர் கீழே வந்தால் பாம் பிளாஸ்ட் ஆகிரும். பட் இந்த ட்ரெயினை எப்படி நிப்பாட்டுறது, எப்படி இதில் உள்ள மக்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு அவங்க கையாளுற யுக்தி தான் 2.5 hours த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா எஸ்பெஷலி ரியலி அந்த கம்போசிட்டிங் அண்ட் சிஜி ஒர்க்ஸ் அந்த எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி இது மூணும் மிரட்டியிருக்காங்க. உண்மையாலுமே எஸ்பெஷலி அந்த ட்ரெயின் அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், அந்த ட்ரெயின்லேருந்து அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸாக இருக்கட்டும், விஜுவலி அந்த பிளாஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ரிச்சாக பண்ணியிருக்காங்க. பட் இதில் நிறைய லாஜிக் இஷ்யூஸ்லாம் கூட இருக்குது. எஸ்பெஷலி முதல்ல அந்த கால் வர்றப்போ கால் பண்ணுறது ஒரு மேல் வாய்ஸாக இருக்கும். அப்புறம் சடனாக பார்த்தா எண்டில் ஒரு ட்விஸ்ட் வரும். அது வந்து நான் ஒரு லேடி சொல்லுவேன், நான் தான் அந்த பாம் வச்சவன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் எங்கேயோ லாஜிக் இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி எமோஷ்னலாக மேபி அது டப்பிங்கோட இஷ்யூவாக என்னன்னு சொல்ல தெரியல. மேபி நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்த்தோம்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுமோ என்னவோ தெரியல. பட் எங்கேயோ அந்த டப்பிங் வந்து எமோஷ்னலாக நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கலங்கிறது என்னோடய பர்சனல் ஃபீல். பட் எஸ்பெஷலி அந்த சேசிங் சீனாக இருக்கட்டும், அந்த ட்ரெயின்லேருந்து மக்களை காப்பாற்றுற சீனாக இருக்கட்டும், பிளாஸ்டிங் சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் 100% நம்மளை அந்த சீட் எட்ஜில் உட்கார வைக்கிது. கண்டிப்பாக ஒரு 2.5 hours ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த கொரியன்ஸ் மூவிலாம் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சீரீஸில் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கெட்ட வார்த்தையில் இந்த படத்தில் டப்பிங்கில் இல்லாததுங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். தமிழ் டப்பிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலைங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு 2.5 hours எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ், வாட்ச் இட் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.